ஏழு பீப்புள்ஸ் சிவராமியார். இன்னைக்கு ஏஐ சீரிஸோட டே 13. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் த கார்ட்டூன்ஸ். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் இருக்க போது. வாங்க என்ஜாய் பண்ணிட்டு ரேட் பண்ணலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த கார்ட்டூன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த டாம் அண்ட் ஜெர்ரி தாங்க. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அப்போல்லாம் பார்ப்போம், எப்படி அந்த சீஸ் இப்படி இருக்குது நீட்டாக. டாம் அண்ட் ஜெர்ரியை வந்து மோஸ்ட்லி அடிச்சுட்டே இருப்பாங்க சண்டை. சின்ன ஓல்டில் ஜெர்ரி வந்து போவோம், அந்த டாம் வந்து ஓடி வருவான். அது மாதிரி பெருசாக நிறையா இருக்குது. உங்களுக்கு இந்த கார்ட்டூன் எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது நான் 10க்கு ஒரு 7.5 ரேட்டிங்ஸ் நான் இது தருவேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நிறைய பேரோட ஃபேமஸ், என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒரு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோரிமான். ஸோ நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், எப்படா அது அந்த டோர் தந்த உடனே அவங்க போயிடுவாங்க, எலிவேட் டோரோ எதுவும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டோரு எனக்கு அதெல்லாம் கச்சா எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்ப்பேன். அந்த எனக்கு யாராவது டோரிமான் மட்டும் கச்சா போதுங்க, அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எடுத்துகிட்டு ஏதாச்சும் எங்கள் ஊர்னு நம்ம அசால்ட்டாக போயிடலாம். ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் தேவை, எதுவும் தேவை, ஃப்ளைட் தேவை, ஒன்றுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அது மேலே பறக்கணும்னா நம்ம ஹெலிகாப்டர் சின்னதாக அப்போல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. அந்த ஜியானு சுனியோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் சின்ன வயசில். ஸோ இதுக்கு நான் ரேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அல்ட்ராபி. அந்த சின்ன பாப்பா வந்து பால் குடிச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதுவாகல. இப்போ தான் ஹோம்லேண்டர் சரி ஹோம்லேண்டர்லாம் இருக்கு. இப்போ அந்த அந்த சின்ன வயசு கார்ட்டூனில் வந்து இவர் தான் போடுது அல்ட்ராபி. சின்ன வயசு எப்படி தான் இருந்தார் போல். ஸோ இந்த அல்ட்ராபி வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிச்சோடனே அப்படி இணைஞ்சி ஃபுல்லாக வரும். இது எவ்வளோ பேர் பிடிப்பீங்க பார்த்துட்டு தரலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷோ. ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து 10க்கு 8 வந்து நான் ரேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க லைஃப் டைமில். இப்போ இருக்கிறவங்க கூட பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இப்போ கூட நான் அதை பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஏன்னா அந்த வாய்ஸ் தான் வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. எதுக்கு அது பர்சனாக அப்படி இல்லை, இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ இருக்கிறவங்களுக்கு எப்படி சின்ன பசங்க யாரா பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சின்சான் தாங்க. சின்சான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்சான்ட்டனா சாரி சின்சான், இது அப்போ கொஞ்சம் மாறி தான் வராது எனக்கு. சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாகவும் இருக்கும். ஸோ அவன் பேசுகிற அந்த டக் லைஃப் மூமெண்ட் ஆனது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். கவுண்டர்ஸ்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் இருக்கும். ஸோ ஜாப்பனீஸ் டைப் இருக்கும்னு நான் பார்த்ததில்ல. ஸோ நான் இது வந்து ஜாப்பனீஸ் ஷோ தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, தெரிஞ்ச கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பார்ப்பேன். ஸோ தமிழ் அந்த டப்பனம்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஷோ. ஸோ இதுதான் வந்து நான் இது ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 தருவாங்க இதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஷோ செம்மையாக இருக்கும் இது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஹட்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். எனக்கும் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் வந்து ஹட்டோரி தான். ஸோ ஹட்டோரி வந்து அதில் வந்து செம்மையாக பண்ணுவார். அந்த அட்டாக்ஸ் எல்லாருக்கும் அந்த கருத்துலாம் சொல்லுவார், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வில்லன் இருக்கால கெமிச்சின்னு நினைக்கிறேன் அவன் பேர். ஸோ அவர் வந்து ரொம்ப மோசமானவர். அந்த அவர் வந்து கிட்டத்தட்ட கேட் வச்சுருப்பாரு. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாக் இருக்கும். ஸோ இந்த ஷோக்கு நான் ரேட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.5ங்க. ஒரு நல்ல ஒரு ஷோ, டிஷனான ஷோ, நல்ல எல்லாருமே பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் கலந்த ஒரு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனஸ் அண்ட் ஃபோப் தாங்க. நான் ஒரு நல்ல ஒரு ஷோ, ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஷோ, ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஷோ என்ன சொல்லலாம். ஆனால் எனக்கு அவங்க மண்டியில் இருக்கிற கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோன் எப்படி அவன் போடும்போது சட்டை எப்படி போடுவான்ன்றது எனக்கு தெரில. டிஷர்ட்லாம் போடுறாங்க எப்படின்னு தெரியல, ஷர்ட் நம்பர் எப்படி போட்டலாம், டிஷர்ட் எப்படி போடுறான்னு தெரில. ஆனால் அந்த டிஷர்ட் தான் மோஸ்ட்லி போட்டுருவான். அது யாருக்கும் தெரிஞ்சா கீழே வரேன் கான் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஷோக்கு நான் ரேட் பண்ணுற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 7.5. எனக்கு பிடிக்கும், ஆனால் மோஸ்ட்லி நான் அவ்வளோ பார்த்ததில்ல, அப்பப்போ பார்ப்பேன். ஸோ அகேஸ்டனாக பார்க்குற ஷோ அது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோட்டா பீம். இதில் வந்து எனக்கு எப்படி தான் பிடிக்கும், சோட்டா பீம் வந்து அப்பப்போ ஒரு சீரீஸாக விடுவாங்க, அதெல்லாம் பெரிய கிரிமாடா சீரீஸு அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சீரீஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் பார்ப்பேன் இதில். ஸோ செம்மையாகவும் இருக்கும். காலியாக அப்பப்போ வந்து எதிரியாக ஆகிடுவான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாகவும் ரொம்ப நடிப்பான். ஸோ அந்த ராஜா அங்கே எல்லாம் ஓகே, லட்டு சாப்பிட்டோடனே பவர் வந்துடும். ஸோ ஒரு ப்ரோட்டீன் லட்டுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் பவர்லாம் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஷோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 Ben 10. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அந்த சின்ன அவங்க வந்து பாட்டு பாடினாங்க, இதை நான் போய் ட்ரெண்ட் ஆகி கொடுத்தீங்க இதை.
ஸோ ஃபஸ்ட்டே ட்ரெண்டு தான். ரொம்ப செம்மையாக இருக்கும். நான் அப்போத்துலேருந்தே இதை நான் கேட்பேன். ஸோ இந்த பென்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஷோ. ஸோ இதுக்கு நான் ரேட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 9ங்க. செம்மையாக இருக்கும். அந்த வாட்ச்னா சின்ன வயசில் நான் வாங்கி பார்ப்பேன். சின்ன வயசு அந்த லைட்டில் எரியும், நான் அதில் லைட் எழுதி வச்ச லைட் எரியும். ஸோ அதில் வந்து பென்டன் வாங்கி பார்ப்பேன். ஸோ அது செம்மையாக இருக்குங்க, செம்ம ஒரு மெமரிஸு. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கேஷனாக தான் பார்ப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டு பதுடுங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷோ. ஸோ ஐ ரேட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 ரேட் பண்ணுவேன். ஸோ நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன், எப்பயாவது பார்ப்பேன். அந்த சமோசாக்காக வேணா பார்க்கலாம், அப்பப்போ அந்த ஃபன்னு அதெல்லாம் இருக்கும் நல்லா. ஸோ அதுக்காக நான் பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஸோ சுட்டி டிவியில் போடுவாங்க வருத்தப்படாத கதை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். அந்த டப்பிங் தான் மோஸ்ட்லி அதில் காரணமே. அவங்களுக்கு அந்த டப்பு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மேட்ச் ஆகும். அண்ணன் தம்பி கரடி இருப்பாங்க, அவர் வந்து அது சுட வருவார், என்கிட்ட காப்பாற்றின அப்படிலாம் சொல்லுவார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஷோ, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது கூட ரேட்டிங் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8ங்க. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த ஷோ. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட அவள் தான். அட்வான்ஸாக உங்களுக்கு என்னென்ன கார்ட்டூன்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய இருக்குது, பொக்கிமோன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் அப்பப்போ பார்க்குறதுலாம் நிறையா இருக்குது. இப்பயும் சில இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போயும் யாராவது சில பேர் கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏஜ்லேயும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அரௌண்ட் 18+ ஆகட்டும், 20+ ஆகட்டும், 30 ஆகட்டும், 40 ஆகிடும், இந்த ஏஜ் ஆனாலும் கார்ட்டூன் பார்க்குறப்பா அப்படின்றவங்களாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கார்ட்டூன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதை வந்து கீழே மறக்காம கமெண்ட், அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Bye friends.